என்ன மன்னிச்சிருக்கீங்க ஐயா. உன்னை எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஆடுத்தனமா பண்ணிட்டு இருக்க போட்டனா? ஐயா உங்க பையன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேயா, கேளுங்க. என்னடா சொன்ன? நான் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிடுறேன், அப்படி இல்லைன்னா என்ன அடிக்க கூடாதுன்னு சொன்னேன். சொன்னா என்னன்னு கேளுங்க. நான் உன்னை அடிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மைதான், ஆனா கண்டிப்பா முடிச்சு தரேன்னு சொன்னியா இல்லையா? முடிச்சு தரேன் தாங்க சொன்னேன், முயற்சி பண்ண முடியல, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க. அப்போ நான் அடிக்க மாட்டேன்னு சொன்ன சத்தியத்தை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன். இப்போ நான் அடிக்கிறேன். முதல்ல நீ என்ன கழிச்ச? அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற? இவன் எல்லாத்தையும் முடிச்சு தரேன்னு சொன்னாமா, ஆனா எஸ்கேப் ஆயிட்டாமா. ஆமா, இதுக்கு முன்னாடி அந்த ஆளு தூக்கி தூக்கி கொடுத்தியா, முடிச்சு கொடுத்துட்டானா? நான் பாத்துக்கிறேன், விடு. அம்மா வைத்தியதே, இந்த வைரோனால ஒரு விஷயம் முடியலனா இந்த உலகத்துல வேற யாராலையும் எதுவுமே செய்ய முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. யோ, உனக்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா நானே உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்டு போடா. என்னங்க விளையாடுறீங்களா? உங்களுக்கு தேவையான போதெல்லாம் இந்த சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு வச்சு அடிச்சீங்க. அந்த ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் யாருங்க காசு கொடுப்பாங்க? நானே ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் கந்து வட்டி வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு அந்த காசு வேற வேணுமாக்கோ? கொஞ்சம் பேசாம இருங்க. ஏமா கொஞ்சம் தயவு செய்து சொல்லுமா. ஆளு மூஞ்சி எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க, போய் முதல்ல உங்க வேலையை பாருங்க. மீதி வேலை நான் என்ன பண்ணணுமோ நானே பாத்துக்கிறேன். போங்க. இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. சிவஞானம் தம்பியை தனியா தூக்கிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி தான் அந்த வீட்டுக்குள்ள நுழையணும். பெரிய பிளான் பண்ணணும். எங்க பிஸியா இருக்கீங்களா? சொல்லு, கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாதா ராஜேந்திரனோட கல்யாண விஷயத்தை பத்தி? வைஜெயந்தி நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, ராஜேந்திரனுக்கு ஏத்த பொண்ணு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பானு, நீ திடீர்னு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணல? இப்ப என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாம அதை பத்தி பேசிட்டு இல்ல, நீ பதில் சொல்லு. எதுக்காக நீ வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ண? ஏன்னா நம்ம குடும்பத்துல யாரும் பொண்ணுங்களாம் வேலைக்கு போனதில்லை. அப்படியே வேலைக்கு போற அளவுக்கு மோசமான பொருளாதார நிலைமையில நாங்க யாருமே இல்லை. ஏன் வறுமையில கஷ்டப்படுற பொண்ணுங்க தான் வேலைக்கு போகணுமா என்ன? வேலைக்கு போனா ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஒரு புது தெம்பு கிடைக்கும். மேலும் நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனா நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்ல, அதான். அப்போ நீ வேலைக்கு போகணுங்கிற விஷயத்துல தீர்மானமா இருக்க, அப்படித்தானே? எஸ் எஸ், ஆஃப் கோர்ஸ். யாராலையும் என் முடிவை மாத்தவே முடியாது. ஐ அம் அப்சல்யூட்லி ஷியோர் அபவுட் இட். இவ்வளோ படிச்சுட்டு வீட்டில் சும்மா காஃபி போட்டுக்கிட்டு துணி துவச்சிக்கிட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. என் படிப்புக்கு ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, 1 வீக்ல ஜாயின் பண்ண போறேன். அப்ப யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் என்ன செய்யக்கூடாததையா செய்யறேன்? வேலைக்கு தானே போறேன்னு சொல்றேன். கரெக்ட். நீ உன் விஷயத்துல எவ்வளவு பிடிவாதமா ஸ்ட்ராங்கா இருக்கியோ அதே மாதிரி எங்க அண்ணன் ராஜேந்திரன் கல்யாண விஷயத்துல தீர்மானமா இருக்காரு. உன் விஷயத்துல யாரும் மூக்க நுழைக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறல்ல, மற்றவங்க விஷயத்துலயும் மூக்க நுழைக்காத. The mobile number you have dialed is currently not reachable. Please
ச்சே, என்னது ஏய் என்னாச்சு இப்படி ஓடி வர? இங்க வாங்க. ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? நீங்க வாங்க சொல்றேன். ஏய் என்னடி ஆச்சு? இத சொல்லி தொலையண்டி. ஏய் ஏய் என்னாச்சு உனக்கு? சித்ரா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. ஏய் என்னாச்சு உனக்கு? இல்லங்க உங்க அண்ணன் இங்க இருந்தாரு. என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. என்ன உளற? அதான் காணுமே. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வேணும்னே அவர் குறை சொல்லிட்டு இருக்க. சத்தியமா இங்க வந்தாருங்க. அவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. அவர் நடத்தையே சரியில்லை. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவர் கீழே தான் இருப்பாரு. அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளுங்க. சரி சரி ஃபோன் பண்ணுங்க. சரி கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நீ சொன்னன்றதுக்காக ஃபோன் பண்றேன் சரியா? ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் இரு. லவுட் ஸ்பீக்கர் போட்டே பேசுறேன். ஹலோ சொல்ல வீரா. அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? ஏன்
இல்லைண்ணே சும்மா தான். இல்லை வீட்டில் இருக்கீங்களாண்ணே? இல்லடா, நான் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு இருக்கேன்டா. ஏண்டா? இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் கேட்டேன். அண்ணே இன்னும் வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகுண்ணே? ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும்பா. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான். சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிப்பா. ஏய் இப்போ என்ன சொல்கிறேன்? அவர் நடிக்கிறாரு. இங்க இருந்து இப்பதான் கார் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆ, சரி, அவர் வராருல்ல, பச்சை கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. இப்ப வரும்போது பச்சை கலர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஏய் இப்போ வருவாரு பாருங்க. வாங்க வாங்க. ஏய் சொன்னா கேளுடி. வருவார்ல, பார்க்கலாம். பார்க்கலாம். கிரீன் ஷர்ட் தாங்க போட்டிருந்தாரு. பொடி நம்புங்க. இல்லங்க, நான் சொல்றது பொடி போட்டணும். பொடி எல்லா கணக்கும் சரியா தானே சரியா இருக்குண்ணே. சொல்லுங்கண்ணே. என்ன முருகா, லோடெல்லாம் பக்காவா பண்ணியாச்சா? எல்லாம் பண்ணியாச்சுண்ணே.
ஏன்னா நம்ம திடீர்னு ஆந்திராவுக்கு லோடு அனுப்ப வேண்டியதா இருக்கும். ஏன்னா லாரி இல்லாதனால ஏஜென்சி லாரி அனுப்புறோம். லோடு இன்னொரு ஆளுது, லாரி இன்னொரு ஆளுது. ஆனா நம்ம ஏஜென்சி மூலமா போகுது. ரொம்ப பத்திரமா போகணும். நம்ம லாரியை விட இதை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே நீ ஏன்னா இவ்வளவு கவலைப்படுற? அதான் நான் கூட போறேன்ல. நீ எங்க போற? முருகன் கூட. இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆந்திரா வரைக்கும் தானே. இதுவே நார்த் இந்தியானா முருகன் கூட யாரா ஆளை போட்டு அனுப்பலாம். நான் போயிட்டு வரேன். வேற எதுவா இருந்தாலும் சரி நீ போக கூடாது. அண்ணா நான் போறேண்ணே. ஐயோ வேண்டாண்ணே. மொழிதேற இடத்துல வந்து ரூல்ஸ் அதுன்னு பேசி பெரிய பிரச்சனை ஆகி போகும். ஆமா நல்லா இருக்குடா உன் செல்வாக்கு. நான் வேணா போயிட்டு வரட்டுமாண்ணே? கரெக்ட் ராஜேந்திரா. கரெக்டா போகல. போயிடுவேண்ணே. இந்த இதை கை செலவுக்கு வச்சுக்கோ. சரிண்ணே. பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரிண்ணே. முருகா சொல்லுண்ணே. பார்த்து முதல் தடவையா வரான். ஏய் ஆமா. ஒழுங்காரா ஓகேண்ணே. பாத்துக்கிறேண்ணே. சரி ஃபோன் போயிட்டு பண்ணு. வரேன். பார்த்து போயிட்டு வா. வரேன். அவனோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்போ போய் விசாரிச்சுக்க. இதான் முதல் முறையா நீங்க வர்றீங்க. ஆஹா. போயிட்டு வர ஒரு மாசம் ஆகும். தாங்குவீங்களா? ஏப்பா அப்படி கேக்குற? எது கேக்குறேன்னா வால்வோ பஸ்ல போற மாதிரி கிடையாது. 40 கிலோமீட்டருக்கு மேல வேற ஸ்பீடு போக முடியாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. கேபினுக்குள்ள சூடு ஓவரா இருக்கும். இந்த விட பரவாயில்ல, உள்ள க்ளோஸ்டா இருக்கு. பழைய வண்டி 16 12 வந்துருப்பேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வாழ்க்கையே வருது. அண்ணே இப்போ போறது ஆந்திரா மட்டும்தான். சில நாட்களில் நம்ம ஏஜென்சி லாரி எடுத்துட்டு நார்த் இந்தியாலாம் போவோம். அப்படியே போனோம்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், அப்படியே அந்த பக்கம் போனோம்னா சிக்கிம், அந்த மாதிரிலாம் போயிட்டே இருப்போம். அப்புறம் அங்கங்கே தங்கி தங்கி லோடு ஏற்றி வர்றதுக்கு மாசக்கணக்கில் ஆகும்ண்ணே. சில இடங்கள்ல ஒரு வாரத்துக்கு மேலே தங்க வேண்டியிருக்கும்ண்ணே. அசாம் மாதிரி வடல ஏரியாவில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டம்ண்ணே. அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, மோசமான ஏரியாக்கள். அப்படியே நம்ம தமிழ்நாடு வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மாசம் ஆயிரும்ண்ணே. கஷ்டம்தான். இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னு. அண்ணே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு நிலைமை கஷ்டம் தானே. நம்ம போகிறது மோட்டார் தொழில். ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காதுண்ணே. இப்போ போகிறது வீட்டுக்கு திரும்பி வருவோமான்னு கூட தெரியாதுண்ணே. ஏப்பா அப்படி சொல்கிற? இல்லை, சில நேரம் வடக்க போகிறப்ப வழிப்பறி கொள்ளைகிட்ட மாட்டிப்போம். அவங்க பணத்தை பிடிக்கிட்டு விட்டா பரவாயில்லண்ணே. சில நேரம் பட்டுன்னு சுட்டு போடுவாங்கண்ணே. அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம தெரிஞ்ச டிரைவர் தான் தமிழ்நாட்டு டிரைவரை சுட்டு அங்கே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் தார்பாயில் சுற்றி அங்கேருந்து ஊருக்கு கொண்டு வந்தாங்கண்ணே. இதையெல்லாம் கேட்குறப்போ தான் டிரைவர் வேலை எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. அண்ணே இதெல்லாம் தாண்டி மோட்டாரில் நம்ம கரெக்டாக தான் போவோம். நம்ம தப்பாக ஓட்டினாலும் நமக்கு தான் ஆபத்து, எதிர் ஒருவன் தப்பாக ஓட்டினாலும் நமக்கு தான் ஆபத்து. என்ன பண்ண, மேலே இருக்கிற ஆண்டை மேலே பார்த்த போட்டுட்டு அப்படியே ஓடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அண்ணன் வந்தாருன்னா ஆந்திரா வரைக்கும் வந்து பேமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். அங்கேருந்து நான் மட்டும் நார்த் இந்தியா பக்கம் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் இல்லை 2 மாதம் ஆகிடும்ண்ணே.
ஏப்பா ஏன் வேகமா போற? பின்னாடி பாருண்ணே, போலீஸ் வருது. வந்தா என்ன? எதுக்குன்னு தேவையில்லாம. இந்த பாரு, நம்ம வண்டிதான் எந்த தப்பு இல்லையே. இருந்தாலும் கொஞ்சம் வேகமா போகும்ண்ணே. முருகா, அவங்க வேற எங்கேயோ போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. மெதுவாவே போ. அண்ணே, இருந்தாலும் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்பாங்கண்ணே. அப்புறம் நிப்பாட்டுவாங்க, காசை கொடுப்பாங்க. நம்ம ஆட்டு போவோம்ண்ணே. என்னது தெரியலையே. ரெக்கார்டெல்லாம் இருக்குல்ல? இருக்குண்ணே இருக்குண்ணே. டேய் இறங்க. என்ன இருக்க வண்டியில? இறங்க இறங்கன்றல. இறங்க. ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. வா. என்ன சார்? ஆர்சி புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓ சீக்கிரம் இறங்குனாயா? என்ன ஏஜென்சியா? கைராசி ஏஜென்சி. எங்க போகுது லோடு? ஆந்திரா குண்டூர் போகுது. என்ன லோடு? ஃபர்னிச்சர் சார். பேப்பர்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டாக இருக்கு சார். யோ வண்டி செக் பண்ணியா? அண்ணே பார்த்துக்கண்ணே.